இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, மீண்டுமாக உங்கள் அத்தனை பேரை சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த பலியானது ஆசிரின் பலியாகும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்ற நன்மைத்தனங்களை நினைத்து நாம் மகிழ்வோடு நன்றிகளை ஏறெடுக்கின்ற பலியாகும். அத்தோடு நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஏறெடுக்கின்ற வேண்டுதலின் பலியாகும். எனவே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து நிற்போம். அத்தோடு இன்றைய நாளிலே மரித்து போன திருமதி தியோஃபிலஸுக்கு ஆண்டவர் தாமே நித்திய இளைப்பாற்றி தந்தரள வேண்டும் என்றும் இந்த பலி மூலமாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, தொடர்ச்சியாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பீராக. உள்ளத்து விருப்பங்களை அறிகின்ற நீர்தாமே அவற்றை நிறைவேற்றி தருவீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கேட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தமைக்காக நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. என்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் உம்முடைய கரத்தினால் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையில் இருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், பிறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஒரு ஆவியோ இவரோடு பேசி இருக்கலாம் அல்லவா என்று வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை கிழித்தொறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்.
மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரு, எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உழைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உழைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. உழைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். உறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படுகுழியை காண விட மாட்டேன். உழைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உழைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், என் நேசர், என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன், என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருத்தன் போர்ல ஆயுதமே இல்லாம எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். வந்தவனுக்கு அடைக்கலமே கிடையாது.
அங்க இருக்கக்கூடிய குகைகள்ல ஒண்ணுல போய் ஓடி ஒளிஞ்சிடுறான். அப்படி அவன் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேளையில கடவுளை பார்த்து ஜெபிக்கிறான். கடவுளே, நீர்தான் எனக்கு அடைக்கலம், என்னை காப்பாத்திரு. அப்போன்னு பார்த்து இந்த படை வீரர்கள் துரத்திக்கிட்டு வந்தாங்களே, அவங்க ஒவ்வொரு குகையா செக் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இவன் உள்ளத்துல ஒரு பயம். ஒவ்வொன்னா செக் பண்ணிக்கிட்டு வர்றாங்களா, கடைசியில நான் இருக்கிற குகையை செக் பண்ணாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில அந்த படை வீரர்கள் இவனது குகையை தாண்டி போவதை அவனால பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. என்னடா இது, இந்த குகையை மாத்திரம் செக் பண்ணாம போறாங்களே அப்படின்னு யோசிச்சவன் கண்களுக்கு பட்டது அந்த குகையின் வாசல்ல சிலந்து கட்டி போட்டு இருந்த வலையாகும். இப்போ இதுல நடந்த அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த சிலந்தி வலை கிடையாது. இவன் கடவுள் கிட்ட ஜபிச்சான் இல்லையா? அப்படி ஜபிச்ச வேளையில ஆண்டவராகிய கடவுள் அந்த சிலந்திய அனுப்பி வாசல்ல வலைய பின்ன வச்சு பார்க்கிறவர்கள் கண்களுக்கு சிலந்தி வலை இருக்கிற இடத்துல ஒருத்தன் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அந்த வலை கிழிக்கப்பட்டு இருக்கு. அது கிழிக்கப்படாம ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொன்னா யாருமே இதுக்குள்ள போயிருக்க முடியாது. ஆகவே தப்பி வந்தவன் இதுக்குள்ள இருக்க முடியாது. அப்படி என்கின்ற எண்ணத்தை எதிர்ப்படையினருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்னைக்கு பக்தன் சொல்லுகிறான் திருப்பாடல் 16 வாயிலாக, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகின்றேன், என்னை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க. உங்களது வாழ்க்கையில எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் உங்களது வியாதி உங்களை விட்டு போகாது, ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள். உங்களது வருமானம் மோசமாக இருக்கிறது, குடும்பத்தினுடைய செயல்களை எல்லாம் உங்களால கையாள முடியாம இருக்குது, வருமானம் பத்தல, என்ன செய்வது? ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள். நீங்க எதிர்பார்த்தபடி உங்களது குடும்ப வாழ்க்கை அமையவில்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள். ஆண்டவரிடம் ஓடி வந்து அவரிடம் அடைக்கலம் தேடுங்கள். அவர் உங்களது வாழ்க்கை செழிப்புற செய்வார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதத்தின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக நீதியும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் உன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன.
வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் அவற்றையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக.
எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி வழியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை மாத்திரம் அல்ல, எங்கள் மூலமாக எங்களது குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைய நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். எங்களோடு கூடவே பக்க பலமாக நிற்பீராக. சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் எங்களை தப்புவித்து காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக அன்னைக்கு வணக்கம் செலுத்துகின்ற இந்த மாதத்திலே எங்களது மனம் பூராக உம்மையும் உம்முடைய தாயையும் நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என்றும், அதன் மூலமாக எங்களது வாழ்நாட்கள் செழிப்புற நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது அன்னையினது ஆசிரை பெற்று செல்ல போகிறோம். ஆகவே வாருங்கள், அன்னையை நோக்கி ஜெபித்து விட்டு அன்னையினது ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு நாம் கடந்து செல்வோம்.
இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அப்பா தகப்பனே, கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் அளவுக்கு அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதல் தன்னுடைய திருக்குமாரனிடத்திலே ஏறிச் சென்றதே, அதே போன்று எங்களது வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் அன்னை மரியாள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஏறிச் செல்லவும் அவர் தன்னுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் எங்கள் மீது தன்னுடைய ஆசிரை நிறைவாக பொழிந்து நாங்கள் விரும்புகின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு அன்னையினது வேண்டுதல் எங்களுக்காக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, இந்த மாதம் பூராக அன்னைக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாங்கள் அன்னைக்கு வணக்கம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்த செலுத்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற வேளையில் ஆண்டவரது கிருபை நம் மீது இறங்கி வரும். இன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் பூராகவும் இறங்கி வரும். அவரது கிருபை நம்மோடு இருந்தால் போதும், நம் வாழ்க்கை செழிப்பை காணும். எனவே வாழ்க்கை பூராகவும் செழிப்போடு இருங்கள், மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Take care and see you all tomorrow. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய்மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய்மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய்மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய்மரியே, அருளின் நிறையூற்றே. என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ.
அம்மா மரியே பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, உம் மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.